ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். காய்கறி, பழங்கள், அப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாமே கெட்டு போகாமல், கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாகவே எப்படி நீண்ட நாட்களுக்கு பாதுகாக்கிறது அப்படின்ற ஒரு சீக்ரெட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்மளுடைய MSPC தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் டோர் வேர்ல்பூல் தாங்க எங்களோட ஃப்ரிட்ஜு. இது வாங்கி 10 இயர்ஸ் ஆச்சு. முதல்ல வீட்டு உபயோகப் பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின பொருள் இந்த ஃப்ரிட்ஜ் தாங்க. இது வரைக்கும் ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட வந்ததே கிடையாது. இப்போ நம்ம ஃப்ரீசர் செக்ஷனுக்கு போகலாம். இங்கே சிவப்பு கலர் டப்பாவில் பூண்டு விழுது, ப்ளூ கலர் டப்பாவில் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேங்க. பூண்டு விழுது தனியாக போடக்கூடிய உணவுகளுக்கு நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். இது பால் ஆடை பாக்கெட் பால்லையுமே எடுக்கலாங்க. இந்த பால் ஆடை விழுக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம வச்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பட்டர், நெய் இதெல்லாமே தயார் பண்ணலாங்க. அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது தேங்காய்ச்சல். இந்த தேங்காய்ச்சல் நான் 2 தேங்காயை உடைச்சிட்டு இது மாதிரி சில்லு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து சமையல் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது பட்டர் பின் சோயா பீன்ஸ் அந்த கவரில் இருக்கிறது. நாம் விலை மலிவாக கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ், பட்டாணி இதெல்லாமே வாங்கி உரிச்சிட்டு கழுவிட்டு இது மாதிரி ஜிப்லாக் கவர், அப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். 1 இயர் வரைக்குமே இருக்குங்க. இப்போ இந்த செக்ஷனில் பட்டர், ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். இந்த பட்டரில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டதுனால இந்த கவரில் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த செக்ஷனில் பன்னீர், அப்புறம் சீஸ் இருக்குது. இந்த வினிகர் இருக்குங்க. இந்த வினிகரில் தாங்க சீக்ரெட்டே இருக்குது. அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். எப்போவுமே எங்கள் வீட்டில் பன்னீர், பட்டர், சீஸ் இது மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குங்க. பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால எப்போவுமே பன்னீர் ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். தீர்ந்தா உடனே வாங்கி வச்சுருவோம். ஐஸ் க்யூப்ஸ் ஜூஸ் போடுறதுக்கு எடுத்திருக்கேன். அதனால் ஐஸ் க்யூப் பாக்ஸ் கீழே இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசர் செக்ஷனில் நம்ம குக்கரோட அந்த ரப்பர் இருக்கு இல்லையா, அதையும் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு அதோட வாழ்நாள் கிடைக்குங்க. குக்கரோட ரப்பர் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், அடிக்கடி ஃபால்ட் ஆகாமல் இருக்கும். இந்த 10 இயர்ஸில் ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட வந்தது இல்லைங்க இந்த ஃப்ரிட்ஜில். இது பச்சை பட்டாணி, மதுரை விழாக்கில் பார்த்துருப்பீங்க. விலை மலிவாக கிடைக்கிற டைமில் இந்த பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ் இந்த மாதிரி பயிர் வகைகளை வாங்கிட்டு தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு நம்ம இது மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர், அப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சிட்டோம்னா 1 இயர் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதுக்கு மேலே நான் வச்சு யூஸ் பண்ணது கிடையாது. இது கலர் மாறாமல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஸ்வீட் கார்ன். குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் ஸ்வீட் கார்ன் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி பாக்கெட்லேயும் கிடைக்கிது. ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அப்போ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துக்கலாம், ஸ்கூலுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக. அப்புறம் பால் பாக்கெட் வாங்கி நான் எப்போவுமே இங்கே ஸ்டாக் வச்சுருப்பேன். திருப்பி வாங்கி வச்சுக்கோங்க. இங்கே இது ஆல்ரெடி இஞ்சி பூண்டு விழுது நம்ம பார்த்தோம். இங்கே சாக்லேட் இருக்குது. இந்த ஒயிட் கலர் டப்பாவில் இருக்கிறது தேங்காய்ச்சல். இது சீஸ், ப்ரெட்டுக்காக இந்த சீஸ் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் இது கருஞ்சீரகம். நான் வெயிட் லாஸ்க்கு அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால கருஞ்சீரகம் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இது ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்ற சீஸ். இந்த செக்ஷன் அவ்வளோதாங்க. இங்கே ஃப்ரீயாக விட்டுருக்கேன். புளி, அப்புறம் பயிர் வகைகள், பருப்பு வகைகள் இது எல்லாமே நம்மளுக்கு இடம் இருந்துச்சு ஃப்ரீசரில் அப்படின்னு சொன்னால் நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். புளியெலாம் கலர் மாறாமே இருக்குங்க. 1 இயர் வரைக்கும் நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதே கலர்லேயே இருக்கும் புளி எல்லாமே. இது நம்ம அடுத்த செக்ஷனுக்கு வந்திருக்கலாம். இது 2வது கதவுக்கு வந்திருக்கோம். இங்கே தயிர் பாக்கெட் இருக்குது. அப்புறம் இந்த குடமிளகாய், அந்த ஆப்பிள்லாம் எதுக்காக எடுத்து வச்சுருக்கோன்னா இதில் நம்ம சீக்கிரமே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக முன்னாடி ஞாபகப்படுத்துறதுக்காக முன்னாடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம சமையல் பண்ணிடலாம். குடமிளகாய் எல்லாம் ஆப்பிள் கட் பண்ணிடலாம். இந்த சில்வர் பாக்ஸில் நேற்று நைட்டு போட்ட சப்பாத்தியோட மாவு 5 உருண்டைகள் மிச்சம் இருந்தனால இதில் போட்டு வச்சுருக்கோங்க. அப்புறம் அந்த பாக்ஸில் தயிர், மீதம் இருந்த தயிர் போட்டு வச்சுருக்கேன். இங்கே என்ன வச்சுருக்கேன்னா கருப்பு திராட்சை, கீழே இருக்க டப்பாவில் சப்ஜா சீட்ஸ், இது லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க.
இது வந்து வேப்பம்பூ. நான் மதுரைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்த்துருப்பீங்க. இங்கேயுமே வினிகர் வச்சுருக்கேங்க. வினிகர் எதுக்காக வச்சுருக்கேன்னு சொன்னா, நம்ம காய்கறி, பழங்கள், கீரைகள் இது எல்லாமே வச்சுருக்கோம் இல்லைங்க. இதில வந்து கலர் மாறாம நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கிரீன் கலரே பழங்கள்னா ரெட் கலர்ல இருந்தா, மஞ்சள் கலர் இருந்தா அதே கலர்லயே இருக்குங்க. கலர் மாறவே மாறாதுங்க. அப்புறம் வந்துட்டு காய்கறி, பழங்கள் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். மற்ற பொருட்களும் சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த வினிகருக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க. இது வந்துட்டு மாவத்தல். அந்த காலத்துலலாம் உப்பு நிறைய போட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம உப்பு ஜாஸ்தி சேர்க்காதனால, இது மாரி மாவத்தல இது மாரி பாக்ஸில போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சீக்கிரமே தீராது நம்மளுக்கு. அதனால வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த வினிகர் வந்துட்டு நல்ல ஒரு வாசனை குடுக்கும். சமையலுக்கு உபயோகப்படுத்துற வினிகர் தான். வினிகரும், லெமனும் நீங்க வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பாருங்க. ஃப்ரிட்ஜே வந்துட்டு நல்ல ஒரு கமகமன்னு வாசனையா இருக்கும். நல்லாவே நம்ம ஆல்ரெடி சுத்தமா வச்சிருந்தாலுமே, இந்த வினிகரும் நீங்க லெமனும் வச்சு பாருங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரிட்ஜ் தொறந்தாலே நல்ல வாசனை இருக்கும். அந்த கெட்ட வாசனை ஏதாச்சும் இருந்தாலுமே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இது மாவு ஒன்று வந்துட்டு ஆட்டிட்டு பொங்க வச்சுட்டு அப்புறம் உள்ள எடுத்து வச்ச மாவு. ஒரு மாவு வந்துட்டு ஆட்டணுன்னு எழுதி வச்சது. இது வந்துட்டு சியா சீட்ஸ். இது வந்துட்டு தூதுவளை இலைகள். இது மாதிரி கழுவிட்டு நெல் காய்ச்சலாக காயப்பட்டு இது மாதிரி பாக்ஸில் எடுத்து வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இது வந்துட்டு வெள்ளை எள்ளு. இது ஒரு இதில் வந்துட்டு நான் சாக்லேட் பவுடர் வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் கொக்கோ பவுடர் வச்சுருக்கேங்க. இங்கே வந்துட்டு ஊறுகாய். ஒரு பாக்ஸில் வந்துட்டு கசூரி மெத்தி. ஒரு பாக்கெட் வந்துட்டு டொமேட்டோ சாஸ், ஃபில்டர் காஃபி, அப்புறம் வந்துட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ், அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ். இவ்வளோதாங்க இந்த செக்ஷனில். கீழே வந்துட்டு காய்கறி, பழங்கள் வச்சுருக்கேங்க. இந்த சேனக்கிழங்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க அந்த மாதிரி வச்சுருந்தோன்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.